வணக்கம். நீங்கள் பார்க்குறது மஹிந்திரா கம்பெனியுடைய லேட்டஸ்ட் மேக்ஸி கேப் அண்ட் மினி பஸ் மாடல் க்ரூசியோ. தற்போதைக்கு இந்த மாடல் மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகுது. ஸ்கூல் பஸ் ஆப்ரேட்டர்ஸ், டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாடலை வாங்குகிறாங்க. இந்த மாடலினுடைய டீட்டெயில்ஸை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மஹிந்திராவினுடைய ஓல்டர் டிசைன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் ஓல்டு டிசைன். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரூசியோ மாடல் ஒரு அட்வான்ஸ்டு டிசைன். பல ஆண்டுகளாக மஹிந்திரா பாடி பில்டிங்க்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஐஷர் கம்பெனி கொடுக்கறது போல், டாட்டா கொடுக்கறது போல் இவங்க கொடுத்தது கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் பாடி பில்டிங்க்கு அதிகமாக முக்கியத்துவம் தராங்க. இந்த மாடலினுடைய பாடி ஒரு ஹை குவாலிட்டி பாடி. நிறைய ரிசர்ச் பண்ணி, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் லைன் உருவாக்கி இந்த மாடல்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பாடி தான். ஹைட் அதிகம், விட்த்தும் அதிகம், லென்த்தும் அதிகம். 4 வீல் மாடல்ஸில் ஓல்டு மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ மாடலினுடைய லென்த் அதிகம். அது இல்லாமல் லார்ஜ் கிளாஸ் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரணத்தினால டைவர்ஸ் யூசர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்டாஃப் பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டூரிஸ்ட் பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு லக்ஸுரி மாடலாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். வெஹிக்கிள் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு செமி லோ ஃப்ளோர் மாடலில் இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்கூல் சில்ட்ரன் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வயசானவங்க ஏறுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிளினுடைய ரியர் டிசைன் பார்ப்போம். ரியர் டிசைனும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்னது போல் லென்த்தும் அதிகம். ரைட் ஹேண்ட் சைடில் ஓல்டு மாடல் வெஹிக்கிள் நிற்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லென்த் அதிகம். நம்பர் ஆஃப் சீட்ஸும் அதிகம். 5 rows ஆஃப் சீட்ஸ் இருக்குது. 16 சீட்ஸ் இந்த மாடலில் இருக்குது. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். பவர் 80 HP, டார்க் 220 Nm. இதில் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸும் ரொம்ப அதிகப்படுத்தலாம். காரணம் என்னென்னா மஹிந்திராவுடைய யூஎஸ்பி இதுதான். பவரை ரொம்ப அதிகம் வைக்க மாட்டாங்க, அதனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும். மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஓல்டு மாடலை கம்பேர் பண்ணும்போது நியூ மாடல் இன்ஜினுடைய அவுட்புட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓல்டு மாடலும் 80 HP, நியூ மாடலும் 80 HP. ஓல்டு மாடல் 220 Nm, நியூ மாடல் 220 Nm. எனக்கு தெரிஞ்ச இந்த மாடல் தொடர்ந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பல வருடங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாடலுக்கான காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு இந்த மாடலோட ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.